ரஜினி மகளுக்கு நடந்த 2வது கல்யாணம். தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்ச கணவர். என்ன காரணம்னு தெரியுமா? ரஜினிகாந்துக்கு மொத்தமா 2 பொண்ணுங்க இருக்காங்க. இதுல 2வது மகளான சௌந்தர்யா முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி, அதிலிருந்து விவாகரத்து பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறமா விசாகன 2வது தடவையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. முதல் கல்யாணத்துல ஒரு மகனையும், 2வது கல்யாணத்துல ஒரு மகனையும் அவங்க பெத்தெடுத்திருக்காங்க. இந்த நிலையில கல்யாணத்தப்போ விசாகன் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன சம்பவம் இப்போ தெரிய வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஐஸ்வர்யா, சௌந்தர்யா அப்படின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு மொத்தமா 2 மகன்கள். ஆனா கல்யாணமாகி 10 வருஷங்களுக்கும் மேலா வாழ்ந்த அவங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரிவுக்கு பலரும் பல காரணங்கள சொன்னாலும், சம்பந்தப்பட்டவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அவங்களோட வழியில பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ரஜினியோட இளைய மகளான சௌந்தர்யா முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்தாரு. ஆனா சில காரணங்களால முதல் கணவர பிரிஞ்சுட்டாங்க சௌந்தர்யா. அதுக்கப்புறமா நடிகர் விசாகன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2வது கல்யாணம் கோலாகலமா நடந்துச்சு. முக்கியமா மகள்களுக்கு 2வது கல்யாணம் செஞ்சு வச்ச ரஜினிய பலரும் பாராட்டுனாங்க. இந்த நிலையில அவங்களோட கல்யாணத்தப்போ நடந்தத பத்தி சௌந்தர்யா பேசின வீடியோ ஒண்ணு திடீர்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு. அவங்க குடுத்திருந்த பேட்டியில எங்க கல்யாணத்தோட முகூர்த்த நேரம் வந்துருச்சு. ஆனா மண்டபத்திலயோ என்னோட மகன் வேத் கிருஷ்ணா இல்ல. உடனே நான் என்னோட அக்கா கிட்ட வேத் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ விசாகன் என்ன பார்த்து வேத் வர வரைக்கும் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வேத் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு என்னோட கழுத்துல தாலியே கட்டுனாரு. ஆரம்பத்துல இருந்தே நாங்க எல்லாருமே ஒண்ணுதான். குழந்தைகளுக்கு எல்லாமே புரியும். அவங்க கிட்ட பொய் சொல்லவோ, பொய்யா நடந்துக்கவோ முடியாது. அவங்க அத ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. விசாகன் தன்ன பாத்துக்குவாரு அப்படின்னு வேத் உணர்ந்துகிட்டான். அவனுக்கு அந்த உணர்வு கிடைச்சது. வேத் வந்த பின்னாடி விசாகன் என்னோட கழுத்துல தாலி கட்டினத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சௌந்தர்யாவோட கெரியர பொறுத்தவரைக்கும் படங்களோட டைட்டில் டிசைன் பண்ணி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கோவா படத்த தயாரிச்சாங்க. ஆனா அது சரியா போகல. தொடர்ந்து கோச்சடையான், விஐபி 2 மாதிரியான படங்கள இயக்கவும் செஞ்சாங்க. அதுவும் சரியா ஒர்க் அவுட் ஆகல. இதனால கொஞ்ச காலம் பிரேக் எடுத்த அவங்க, இப்போ மறுபடியும் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்காங்க. சமீபத்துல அவங்க தயாரிப்புல வெளியான வித் லவ் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதும் குறிப்பிடத்தக்கது.